இப்போ நாங்கள் நாவாந்துறையில் தான். இலங்கையில் முதல் தர அணியாக நாங்கள் முதலாக இலங்கையிலிருந்து ஒரு அணி. சரி, இன்றைக்கு நாங்கள் ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் ஊருக்கு பெருமை தானே. ஸ்ரீலங்காவில் முதல் தர கழகமாக எல்லாரையும் அடிச்சுடைச்சு உண்மையாகவே நாங்கள் தமிழ் கழகமாக வடகிழக்கிலேருந்து நாவாந்துறை முதலாவது வெற்றியாக இருக்கும். 90 ஆண்டு கால கனவு ஒரு சாம்பியனை நம்ம ஊருக்கு கொண்டு வர்றதுக்கு இதுதான். 1936ஆம் ஆண்டிலேருந்து இந்த கழகம் வந்து நாவாந்துறை சென்ட் மேரிஸ் தேவாலயம். இப்போ நாங்கள் நாவாந்துறையில் தான் நிற்கிறோம். இந்த ஊருக்குன்ற பேர் வர்றதுக்கு ஒரு விசித்திரமான காரணம் இருக்குது. நாவாய்த்துறை அப்படின்னு சொல்லி வந்ததுலேருந்து அது ஒரு கதை இருக்குது. சரி, இன்றைக்கு நாங்கள் ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் முதல் தர கழகமாக அல்லது முதலாவது கழகமாக இந்த நாவாந்துறை இந்த தேவாலயத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த ஊருக்கு சேர்ந்திருக்கக்கூடிய நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் தேர்வாகி இருக்கிறது. 8 அணிகள் பங்கு பெற்றிருக்கக்கூடிய போட்டியில் ஸ்ரீலங்காவில் இப்போ உதைபந்தாட்டத்தில் இவர்கள் தான் முதல் இடம். வெவ்வேறுபட்ட அணிகள் இருந்தாலும் இலங்கையிலேயே பேர் சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட அணிகள் இருந்தாலும் எல்லாரையும் அடிச்சுடைச்சு அண்மையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியில் 8 அணிகள் பங்கு பெற்றிருக்கக்கூடிய போட்டி. அது தரவரிசையினுடைய அடிப்படையில் இருந்தக்கூடிய 8 அணிகள். அதில் இவர்கள் வெற்றியாளர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசமே கொண்டாடுகிறது, இந்த ஊரே கொண்டாடுகிறது. இதில் என்ன விஷயம்னு சொன்னால் 1936ஆம் ஆண்டு இந்த கழகம் தொடங்கி இருக்குது. அண்டையிலிருந்து இன்று வரை ஏறக்கூடிய 90 ஆண்டு கால முயற்சி, 90 ஆண்டு கால கனவு. அதை தாண்டி வடகிழக்கிலிருந்து ஒரு தமிழணி இந்த வெற்றியை பெறுறதுன்றது இப்படிக்கான வித்தியாசமான வரலாறுகளுக்கு சொந்தமாக இவர்கள் இருக்கிறார்கள். போர்த்துகேயர் ஒல்லாந்தர் வரைகளை வந்து இதுக்கு முன்னால் அந்த மைதானம் இருக்கு, நான் அதை காட்டுறேன். அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய கல்லுகளையும் முட்களையும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஒரு மைதானத்தை உருவாக்கி இப்படி ஒரு அணியை உருவாக்கி ஒரு வெற்றி பெற்ற அணியாக அல்லது இலங்கையிலேயே முதல் தர அணியாக வரணுமென்ற அந்த பெருங்கனவோடு பயணித்திடக்கூடிய இந்த மக்கள் தொழிலை செய்து எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வந்துடக்கூடிய அவர்களுக்கு கிடைத்திடக்கூடிய ஒரு பெரிய வெற்றியாக இன்றைய நாளில் இது பதிவு செய்யப்படுகிறது. அவர் வரவேற்கிற அந்த நிகழ்வு எல்லாம் இருக்குது. இது தொடர்ந்து வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பார்க்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதில் போடுறேன். இந்த ஊர் சார்ந்திருக்கக்கூடிய ஆக்கள் இருந்தால் அவைக்கு மறக்காமல் அனுப்பி வைங்க. இதுதான் அவர்களுடைய தேவாலயம். இவ்வளோ ஒரு ரம்மியமான இந்த மாலை பொழுதில் அந்த காட்சி இருக்குன்னு சொல்லி இந்த ஊரினுடைய பெருங்கனவை சுமந்து வென்றக்கூடிய வீரர்களுக்கான அந்த பூச வழிபாடு எல்லாமே உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னால் ஒரு மைதானம் இருக்குது. அதான் அவர்களுடைய பாரம்பரியமான மைதானம். மிக நீண்ட காலம் இந்த போர்த்துகீயர் உள்ளாந்தெல்லாம் வந்து போனவை அப்படியான கதையெல்லாம் கேள்விப்பட்டிருந்தானே. அப்போயிலிருந்து அவர்கள் அதுக்காக உழைத்திருக்கார்கள். அந்த மைதானத்தை உருவாக்கி அங்கே தான் இந்த நிகழ்வெல்லாம் நடக்க போகுது. தொடர்ந்து நான் அதையெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த கிண்ணம் பாருங்க. இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய அறிமுக சாம்பியன் கிண்ணம் 2026 நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம். இவர்கள் தான் வெற்றி அடைந்திருக்கக்கூடியவர்கள். வெற்றி கிண்ணத்தோடு காட்சி இருக்கிற அந்த மிக அருமையான புகைப்படம். ஒரு பெரிய வரலாற்று சம்பவத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். சத்தம் சந்தடி இல்லாமல் மிக நீண்ட கால கனவு ஒன்று. அதை மாத்திரம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால் அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கனவை நிறைவேற்றி இப்போது இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். மிக மகிழ்வான விடயம். அதான் முழு தேவாலயம். இந்த பகுதிக்கு அனுமதித்தரக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே போது அழைத்து வரப்போகினோம். நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம். இங்கிருந்தான் இவர்கள் இந்த வெற்றிக்குரிய விதை தூவப்பட்டது அன்று மைதானத்தில். அவர்கள் இங்கிருந்து பயிற்சி பெற்று இலங்கையினுடைய வெற்றியாளர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். நிறைய இடங்களில் பார்க்க முடியாத ஒன்று இங்கே இருக்குது. இங்கே ஒரு தரம்பலிகளை இங்கே திரவுங்கள். உணர்வோடு கூடியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு சொந்தமான இந்த இடம். இந்த பெருஞ்சாதனை நிகழ்த்திடக்கூடியவர்கள் இந்த இடத்திலிருந்து அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். ஊரை திரண்டு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒன்றை செய்கிறது என்றதான் முக்கியமான விஷயம். இளைஞர்கள் அடையக்கூடிய இந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாராலையும் கொண்டாடப்படும் என்றதுக்கு தான் இதான் மிகச்சிறந்த உதாரணம் சொன்னால் மிக நீண்ட கால காத்திருப்பு ஆரம்பித்து கனகாலம் பல்வேறுபட்ட தடைகள் சிக்கல்கள். ஒரு தேசிய மட்டத்தில் போய் ஒரு அணி வெல்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை தானே. அதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த வெற்றியை அடைந்ததுக்கு பிறகு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுறதுக்கான ஒரு தருணமாக இது எடுக்கிறார். அடுத்த வெற்றி கிணத்தோடு இந்த அணி தன்னுடைய கொண்டாட்டத்துக்கு தயாராகிறது. ஊரே சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு, ஊருடைய பிள்ளைகளை கொண்டாடுவதற்கு எல்லாருமே இங்கே இருக்கணும். இதுதான் இலங்கையிலேயே வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு அணி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முதல் வெற்றி கிண்ணம். உண்மையிலே மிக பெருமைப்படுவதற்குரிய ஒரு தருணம். அவருடைய பாயிற்றுனர்கள் ஏனையவர்கள் எல்லாருமே கௌரவிக்கப்படினம். சந்தோஷம்ன்றது இப்படித்தான் இருக்கணும். எப்பயுமே நம்மளால் முடியாதுன்னு சொல்லி யாருமே ஜோதிச்சு கொண்டக்கூடாது. எவ்வளோ உயரங்கள் வரையும் போகலாம். இந்த கிண்ணத்தை தட்டி தூக்கி இலங்கையினுடைய வெற்றியாளர்களாக இவர்கள் இப்போது இருக்கிறார்கள் என்பது மிக பெருமைக்குரியது, மிக மகிழ்வுக்குரியது.
மிக நீண்ட காலம் ஒரு நூற்றாண்டு கண்மித்திருக்கக்கூடிய பெரும் கனவொன்று இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. அதிலும் தமிழ் அணி ஒன்று இந்த சாதனையை வடகிழக்கிலிருந்து சென்றக்கூடிய அணி மிக நீண்ட காலம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசம் மீண்டெழுந்து தன்னை தகவமைத்து நிறுவியிருக்கிறது. இவர்களுடைய பவனி இப்போது இங்கிருந்து ஆரம்பித்து தேவாலயத்தில் ஒரு வழிபாடு நடக்கும். அது வரையும் தொடர்ந்து செல்ல போகிறது. அதை விட ரெண்டு பக்கமும் பார்த்தா ஏராளமான ஊர் மக்கள். முன்னுக்கு இருக்கிற அந்த இடம் தான் நான் வந்து சந்தை. அதில் இருந்து தேவாலயம் செல்லக்கூடிய இந்த வீதி பாருங்கள். ரெண்டு பக்கமுமே என்ன ஒரு மக்கள் பெருங்கூட்டம் இவர்களை வரவேற்று தங்கள் ஊரினுடைய வெற்றி நாயகர்களை கொண்டாடுவதற்கு ஒரு நேரமாக இதை எடுத்துக்கொள்கிறார்கள். சந்தோஷப்படணும், வாழ்த்தணும். அதை விட வந்து இவர்கள் யாருடைய அனுசரணையுமே இல்லை, ஊர் மக்களுடைய காசில் நிறைய விஷயங்களை வந்து அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்த போட்டிகளுக்காக போய் வந்தவர்கள், சாதித்து வந்தவர்கள், வென்று வந்தவர்கள். பேர் மரியா சினேசன். நான் வந்து சென்ட் மேரிஸின் அணித்தலைவர். இலங்கை முதல்மந்தாட்ட சமயத்தால் நடத்தப்பட்ட சாம்பியன் லீக் நொக் அவுட் சுற்று போட்டியில் முதலாக வடகிழக்கிலிருந்து ஒரு அணியாக முதல் முறையாக சென்று சாம்பியன் கிண்ணத்தை பெற்றிருக்கிறோம். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நாங்கள் இந்த போட்டிக்கு செல்வதற்கு மிகவும் கடுமையாக பயிற்சியாளர்களும் திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விடயங்களை முதல்ல பயிற்சியாளரின் ஆற்றலின் கீழ் தான் இருந்து சில விஷயங்களை கற்றுத்தான் நொக் அவுட் சுற்றுக்கு சென்றோம். மிகவும் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி. அதைவிட நமது ஊர் மக்கள் அர்ப்பணிப்பும் வெளிநாட்டு உறவுகளுடைய தியாகம், வீரர்களின் தியாகத்தால் தான் இப்படியான ஒரு சாம்பியனை நமது ஊருக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் பலமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த வெற்றியை நாங்கள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னு சொல்ல இந்த சுற்று போட்டியில் இறுதிக்கு போவதே எங்களது இலக்காக இருந்தது. ஆனால் இந்த வெற்றி உண்மையிலேயே ஒரு வரலாற்று வெற்றியாக பதிவாகிறதுக்கு முக்கிய காரணம் வீரர்கள் கடைசி வரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, நாங்கள் வந்துட்டோம் ஏதாவது சாதித்தே ஆக வேண்டும் ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த போட்டியில் களமுறங்கினோம். இறுதிப் போட்டியில் அதை போலவே சிறப்பாக நமது கோல்காப்பாளரும் நமது வீரர்களும் சிறப்பாக செயற்பட்டு இந்த வெற்றியை தந்திருக்கிறார்கள். இந்த இறுதிப் போட்டிக்கு சென்றிருப்பது மகிழ்ச்சி. வடகிழக்கிலிருந்து முதலாவது ஒரு அணியாக இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கிறோம். அதுவும் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் வடகிழக்கில் எந்த ஒரு அணியும் செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு சிறு கிராமமாகிய சென்ட் மேரிஸ் விளையாட்டுக்கழகம் செஞ்சிருப்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊரின் வழியே அவர்கள் நடந்து வருகிற அந்த கம்பீரம், இதுக்காகத்தான் இவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த வெற்றி ஒன்றை பெற்று மகிழ்வோடு தங்கள் ஊருக்கு கொண்டு வந்து அந்த வெற்றியை கொடுக்கிறார்கள் என்பதுதான் இன்னுமே சிறப்புக்குரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஊரே திறந்து அவர்களை கொண்டாடுகிறது என்றதான் அந்த வெற்றியினுடைய அடுத்த ஒரு தாற்பயம்.
இவ்வளவு பேர் அவர்கள் பின்னால் வந்திருக்கிறானது முன்னுக்கு 2 பாய்களை தெரியல, பின்னுக்கு வந்த பாய்களை இவ்வளவு பேரும் சேர்ந்து எடுத்த வெற்றி. ஒரு நூற்றாண்டுக்கு அண்மித்திருக்கக்கூடிய காலம், விடாமுயற்சி, அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய உழைப்பு, ஏராளமான தடைகள், சவால்கள் எல்லாவற்றையும் தாண்டி பெற்றக்கூடிய வெற்றி என்றதுனால அவர்கள் அனைவருமே இணைந்து இந்த பெரிய விஷயத்தை கொண்டாடுகிறார்கள். தங்களுடைய தேவாலயத்தில் ஒரு மதத்துக்கும் ஒரு சடங்கு இருக்கும். அந்த அடிப்படையில் அவருடைய தேவாலயத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுகள் அவருடைய மதச்சடங்காக இங்கே இடம்பெறுகிறது. அதுக்கு பிறகு மைதானத்தில் பெரிய ஒரு பாராட்டு விழாவை அவர்கள் வைக்கப் போகிறார்கள். இப்போ அவர்களுடைய தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். திருத்தந்தையினுடைய கைகளில் வெற்றி கிண்ணம் இங்கே கொண்டு வரப்படுது. வெற்றிக்கு காரணமான வீரர்கள் இவர்கள்தான். இந்த மண் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்பதற்கும் பெயர் சொல்வதற்கும் பெரும் பங்கை இவர்கள்தான் ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள். நான் ஆண்டன் சார்ல்ஸ். நான் முன்னாள் அணித்தலைவராக இருந்து நான் செயல்பட்டேன். நான் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக்கிறதுக்காக டிவிஷன் 2 சம்பியன் பிறகு நான் அணித்தலைவராக போய் செயல்பட்டேன். தற்போது சம்பியன் லீக் விளையாடி இப்போ சூப்பர் கப்பில் ப்ளே பண்ணிக்கிட்டு உண்மையாகவே இந்த போட்டியில் நாங்கள் மிகவும் வெற்றி பெற்று ஒரு சாதனையை புரிந்து கொண்டோம். உண்மையாகவே நாங்கள் தமிழ் கழகமாக வடகிழக்கிலேருந்து ஒரு தமிழ் கழகம் ஒன்று ஒரு மேல் மாகாணத்துக்கு போய் விளையாடுறது முதல் தடவை. இது எத்தனையோ வருஷத்துக்கு முறை ஒரு வரலாற்று சாதனை. இது உண்மையாகவே வீரர்கள் அர்ப்பணிப்பும் எங்கள் ஊர் மக்களது பங்களிப்பும் வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு நிதி பங்களிப்பும் எங்கள் உள்ளூர் மக்களும் அவங்கள தொழிலையும் அவங்களுக்கு எல்லா நிதி பங்களிப்பையும் செய்து தான் இந்த போட்டியில் நாங்கள் பங்கு பெற்றினாங்க. உண்மையாகவே சரியான ஒரு பொருளாதார ரீதியில் நாங்கள் சரியாக கஷ்டமாக இருந்தாலும் எங்களோட கழகம் 1936ஆம் ஆண்டிலேருந்து இந்த கழகம் தொடங்கி இன்று வரையும் கால் வைத்து கொண்டிருக்கின்றது. உண்மையாக இந்த கழகம் உள்ளூர் போட்டிகளிலும் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் நிலைநாட்டியது. உண்மையாகவே நாங்கள் டிவிஷன் 2 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக நாங்கள் சாம்பியன் பட்டம் பெற்றினாங்க. அதுலேருந்து டிவிஷன் 1க்கு போய் 1லேயும் நாங்கள் சூப்பர் 6க்கு போய் நாங்கள் சாம்பியனுக்கு ப்ரோமோட் பண்ணாங்க. சாம்பியனுக்கு 2020ஆம் ஆண்டு நாங்கள் முதலாவது சாம்பியன் லீக்கில் நாங்கள் ப்ளே பண்ணாங்க. அப்போது உண்மையாகவே பொருளாதார பிரச்சனையும் சரியாக கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. உண்மையாக இங்கேருந்து போகிறது எங்களுக்கு அங்கே ஒரு பதட்டமான நிலை இருந்தது. எங்களுக்கு ஒரு உயர்ந்த கழகங்களோடு விளையாடுறது சரியாக கஷ்டமாக இருந்தது. அப்போது வெளிநாட்டு வீரர்கள் ஒவ்வொரு அணியிலையும் விளையாடினார்கள். ஒரு ஐபிஎல் போட்டி மாதிரி ஒரு விளையாட்டு வீரர்கள் 4 பேர் விளையாடலாம். அப்போ நாங்கள் முதலாவது சாம்பியன் லீக் விளையாடிக்க எங்களுக்கு சரியாக கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கு ஒழுங்கான வீரர்கள் எங்களுக்கு அந்த வெளிநாட்டு வீரர்கள் எங்களுக்கு அமையலை. அந்த போட்டியில் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் உள்ளூர் பிள்ளைகள் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் 5வது இடத்தை பெற்றுனாங்க 2020ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வருஷம் சாம்பியன் லீக்கை விளையாடினாங்க. இந்த வருஷம் நாங்கள் 4ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டாங்க. வெளிநாட்டு வீரர்கள் 4 பேரை உட்படுத்தி பெற்றுனாங்க. உண்மையாகவே சில போட்டிகளில் எங்களுக்கு ஒரு சில தடைகளும் சில இதுகள் எங்களுக்கு ஒரு வெற்றிகளை நாங்கள் ஒரு வெற்றிகள் பெறு இடத்துல நாங்கள் சமநிலையை நாங்கள் கூடுதலாக பெற்றுனாங்க. காரணம் சில ஒரு அசௌரியமான செயல்கள் நடந்தது. அதெல்லாம் நாங்கள் எல்லாம் விட்டு நாங்கள் சரியாக ஒரு உண்மையாகவே சரியாக கவலையில் இருந்து நாங்கள் இந்த போட்டியை நாங்கள் விட்டுட்டோம்ண்டு. அதோட சூப்பர் கப்புன்னு ஒரு போட்டி ஒன்று நடந்தது. அதில் நாங்கள்
நாங்கள் உண்மையாகவே சம்பியம் பட்டத்தை பெற்றுனாங்க. அதில் 8 கழகம் வந்து பங்கு பெற்றியது. உண்மையாகவே அந்த 8 கழகம் வந்து இலங்கையில் முதல் தர கழகங்கள். உண்மையாகவே சொல்ல போனால் முதலாவது போட்டியாக நாங்கள் நியூ ஸ்டாரோட ப்ளே பண்ணாங்க. அதில் வந்து 2 கொண்டதில் நாங்கள் வெற்றி பெற்றினாங்க. 2வது செமிஃபைனலில் வந்து நாங்கள் பலம் வந்து ஜாவலைனோட நான் ப்ளே பண்ண விளையாடினாங்க. அந்த போட்டியில் நாங்கள் 1-1 சமநிலையில் தண்டோதை மூலம் நாங்கள் அது வெற்றியை பெற்றினாங்க. இறுதிப் போட்டியில் நாங்கள் நுழைந்தபோது சவுண்டர்ஸ் வந்து கொழும்பில் சவுண்டர்ஸ்ண்டா அது புகழ்பெற்ற ஒரு கழகம் உண்டு. அது இப்போ எங்களோட சென்மேஸ் கழகம் மாதிரி அது பாரம்பரிய கழகம் வந்து அந்த கழகத்தை நாங்கள் வெற்றி பெறுவது சும்மான இலவான காரியங்கள் இல்லை. உண்மையாகவே சரியான பதட்டங்களும் சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய ஒரு பயிற்சியோடு நாங்கள் களமுறைங்கினாங்க. தொடக்கத்தில் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பயிற்சி வைத்து நாங்கள் வெல்லுவோம் என்ற ரீதியில் நாங்கள் சரியான ஒரு வீரர்களும் அதை வந்து எங்களோட நிர்வாகமும் எங்களோட பயிற்சியாளர்களும் சரியாக கஷ்டப்பட்டவங்க. உண்மையாகவே அந்த அது வெற்றி எங்களுக்கு அது கிடைத்தது பெரிய சந்தோஷம். வந்து அந்த கழகத்தை நாங்கள் 1-1 சமநிலைப்படுத்தி தண்டோதையில் நாங்கள் வெற்றி பெற்றினாங்க. அந்த படத்தை வெற்றி பெற்றோம். இதில் வந்து ஒரு இடம் இருக்குது, நிறைய பேர் இதில் இருந்து தங்களையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாவே போடுவோம், எல்லாரும் பார்க்கட்டும். வந்துட்டு சரியா என்ன நடந்திருக்கு ஊரில் சொல்லணும் இல்லையாப்பா? ஊரில் என்ன நடந்திருக்கு? இப்போ நடக்கிறது வந்து நடந்த சாம்பியன் மேட்சுக்கான நிகழ்வு நடந்தது. அதில் வெண்டது பிறகு கொண்டாடுறீங்க ஊரே சேர்ந்து? கொண்டாடுறோம். எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த வெற்றி வந்திருக்கு? எவ்வளோ காலம் வந்து இதுதான் நினைக்கும் இந்த தமிழ் இனத்தின் முதலாவது வெற்றியாக இருக்கும். உதவி இடத்துல என்ன தமிழ் இனத்தின் முதலாவது வெற்றியாக இருக்கும். வடகிழக்குல இருந்து போய் அதை விட வந்து நீங்கள் தொடங்கின காலத்துலேருந்து உங்களுக்கு வந்து முதலாவது வெற்றி தான். முதல் தமிழ் டீம் வந்து விளையாடி ஃபைனல் அடிச்சிருக்காங்க. எவ்வளோ காலத்துக்கு பிறகு? இப்போ இந்த டூர்னமெண்ட் குழம்புல வாங்கி ஒரு 1.5-3 மாதத்துக்கால அடிக்கிறாங்க ஃபைனல். உங்களுக்கு தெரிய எவ்வளோ காலத்துக்கு முதல் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இல்லை இந்த சாம்பியன் லீக் வந்து தான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு எங்களை பிறகு விளையாடின வீரர்கள் நிதர்சன், யூட்டு, அவங்க நல்ல பிளேயர். உண்மையாகவே கிண்ணம் வெல்றதுக்கு முதல் நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் இப்படி கிண்ணம் வெல்லுவோம்ண்டு. உண்மையாகவே ஒரு சவுண்டர்ஸ்ங்கிற ஒரு கழகத்தோட நாங்கள் மோதுறதுங்கிறது ஒரு இலவமான காரியம் இல்லை. உண்மையாகவே உண்மையாக அந்த சமையல் லீக்கில் நாங்கள் விட்ட புள்ளையை நாங்கள் மீண்டும் நாங்கள் இந்த கிண்ணத்தை தூக்கணுமெண்டு சரியாக வீரர்கள் சரியாக எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. உண்மையாகவே ஒரு வேலையில் விட்டு ஒரு 16 மச்சில் வேலையில் விட்டு நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மச்சு நடக்க போவேண்டா நாங்கள் வெள்ளிக்கிழமையே நாங்கள் போய் 2 நாள் முதலே போயிடுவோம். ஏன்டா வீரர்கள் அங்கே போய் ஓய்வு எடுத்து விளையாடணும். அடுத்து வந்து ஒவ்வொரு வீரர்களும் தங்களை வேலையில் விட்டு தங்களை குடும்ப நிலையில் விட்டு வந்து ப்ளே பண்ணி எங்களுக்கான சரியாக கஷ்டப்பட்டவங்க. உண்மையாக நிர்வாகம் எங்களுக்காண்டி பாடுபட்டவங்க. அடுத்து வந்து எங்களோட ஊர் மக்களும் வந்து சரியாக எங்களுக்காண்டி உதவியில் செஞ்சாங்க. ஊர் மக்கள் தங்களோட உழைப்புகளை ஒரு நாள் உழைப்புகளை தங்களுக்காக வழங்கினார்கள். அது மாதிரி வெளிநாட்டு உறவுகளும் எங்களுக்கான பணங்களை இங்கே தந்தார்கள். அதை விட எங்கள் பயிற்சிப்பாளர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் எல்லாம் எங்களுக்கு சரியாக உதவி செஞ்சார்கள். உண்மையாகவே இந்த வெற்றிங்கிறது எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த போட்டியில் வந்து உள்ளூர் போட்டியில் நாங்கள் சிறப்பாக வெற்றி பெற்று கிண்ணங்களை வென்றனாங்க. ஆனால் இந்த வெற்றி எங்களோட மகத்தான ஒரு வெற்றி. இந்த வெற்றியை பெற்றோட எங்களுக்கு உண்மையாகவே இந்த ஊரே ஒரு களை கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு உண்மையாகவே இது வெளியே என்னவோ தெரியல. ஆனால் எங்களோட ஊருக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் எங்களுக்கு காணப்படுகின்ற. ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு மக்களும் வந்து எங்களை கட்டி அணைத்து அவர்களது மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். உண்மையாக சந்தோஷமாக இருக்கின்றது. இது உண்மையாகவே 1936ஆம் ஆண்டிலேருந்து இந்த கனவு வந்து நாங்கள் டிவிஷன் 2 சாம்பியன் பட்டம் பெற்றவுடன் இந்த கனவு நாங்கள் வந்து உண்மையாகவே ஒரு நீண்டகால கனவுன்னா சொல்ல வேணும். நாங்கள் இப்படி ஒரு இலங்கையில் முதல் தர அணியாக நாங்கள் ஒரு பெரிய விளம்பரம் வந்து நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டாங்க. அது நீண்ட காலமாக அது கஷ்டப்பட்டு இன்று அது எங்களுக்கு இன்று இல்லை அந்த ஃபைனல் இறுதி பாடத்தில் நாங்கள் வெற்றி பெற்று ஒரு அந்த கனவு எங்கள் நினைவாகியது. உண்மையாகவே அது ஒரு சந்தோஷமான விடயம் தான். இங்கே உதவந்தாட்டம் தோங்கின பழைய வீரர்கள் வீரசிங்கம், பாலசிங்கம், துரசிங்கம் உண்டு. அவிய விளையாடி அவிய காலத்துக்கு பிறகு நான் விளையாடினான். என்னோட ஆண்டனி என்று அவர் மோசமாக காலமாக போயிட்டார். மற்ற மகேந்திரன் என்று சொல்லி அவர் கீப்பர் என்றார் அந்த முறையில். ஆனால் இப்போத்தைய பைக்குகள் போல அப்போ இல்லை. அப்போ மாத்தைக்கு ஒருக்கா தான் டூர்னமெண்ட் வரும். இப்போ கிழமையில் 3-4 மேட்சில் விளையாடுறாங்க. ஓடிக்கிறேன் ஊருக்கு பெருமை தானே. சாரா ஊருக்கு பெருமை. பொம்பளைகள் அந்த டிவி நான் போகையில் இந்த மக்களாக போகிறோம். டிவியிலே
பார்த்துட்டு கத்துன பக்கத்து ஊர் சனமுழுக்க வந்துட்டு அந்த பஸ் பனாட்டி அடிக்கவே ஆனால் இந்த முறை வந்தது பெரிய காரியம்.